வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தினமலரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் கோர விபத்து, தூக்கி வீசப்பட்ட முச்சக்கர வண்டி. கொழும்பு காலி வீதியில் வழுக்கி விழுந்த நபர்கள், போலீசார் அதிரடி. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்களித்தவர் கைது. மட்டக்களப்பில் கடைகளை உடைத்துக் கொண்டு விபத்துக்குள்ளான பாரவூர்தி. நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. பிரபல பாடசாலைகள் நுழைந்து மாணவர்களுக்கு கொலை மிரட்டல். இலங்கையை அதிர வைத்த ஒற்றை நபர், பல மில்லியன் டாலர் அரச நிதியை சுருட்டிய ஹேக்கர். தற்காலிக வீடை அகற்றிச் சென்ற போது வெடித்த மோதல், 4 காயம். தொடர்பான விரிவான செய்திகள். வவுனியா திருநாவல்குளம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொரு நபர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று முற்பகல் 10:45 மணியளவில் திருநாவல்குளம் பகுதியில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையை முச்சக்கர வண்டி ஒன்று கடக்க முற்பட்ட போதே ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கடிரதி ரயிலுடன் முச்சக்கர வண்டி மோதி தூக்கி வீசப்பட்டுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இவரது சடலம் தற்போது வவுனியா பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த மற்றொரு நபர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புகையிரதம் நீண்ட காலமாக பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அங்கு சமிக்ஞை விளக்குகளோ அல்லது பாதுகாப்பு ஸ்கேட்டுகளோ இல்லாத காரணத்தினால் இவ்வாறு தொடர்ச்சியான விபத்துகள் அப்பகுதியில் இடம்பெறுவதாக மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். கொழும்பு காலி வீதியில் கல்தூள் ஏற்றி சென்ற லொரியொன்றின் பின்பக்க கதவு திறக்கப்பட்டு வீதியில் கல்தூள் கொட்டியதன் காரணமாக பலர் வீதியில் வழுக்கி விழுந்ததாக கூறப்படுகின்றது. இன்று அதிகாலை கொழும்பில் இருந்து காலி நோக்கி பயணித்த லொரியொன்றில் இருந்தே இவ்வாறு கல்தூள் கொட்டியுள்ளது. இதனையடுத்து கொழும்பில் இருந்து காலி நோக்கி செல்லும் வீதியின் களுத்துறை வெட்டுமகடை பகுதியில் ஒரு வழிப்பாதை மூடப்பட்டுள்ளது. குறித்த வீதியின் சுமார் 800 மீட்டர் தூரத்துக்கு இவ்வாறு கல்தூள் கொட்டியுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த கல்தூள் மீது பயணிப்பதற்கு முயற்சித்த 4 மோட்டார் சைக்கிள்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பற்ற முறையில் கவனக்குறைவாகவும் கல்தூள் கொண்டு சென்ற குறித்த லொரி களுத்துறை தெற்கு போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. திருப்பத்தூர் தொகுதியில் விசில் சின்னத்துக்கு வாக்களிப்பதை தொலைபேசியில் காணொலியாக எடுத்து சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக வெளியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டசபைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. தேர்தலில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதில் இருந்து வாக்காளர்கள் தங்களது பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையினை ஆற்றி வருகின்றனர். வாக்கு செலுத்திவிட்டு கைவிரலில் மை வைத்த வாலிபர்கள், இளம் பெண்கள் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் அதை பதிவிட்டு வருகின்றனர். யாருக்கு ஓட்டு போட்டோம் என்பதை இணையதளத்தில் வெளியிட்டால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையகம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் வாக்குச்சாவடிக்குள் அவர் காணொலி எடுப்பதை சிசிடிவி மூலம் அதிகாரிகள் உறுதி செய்ததை அடுத்து அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு நகருக்குள் பாரவூர்தி ஒன்று கடைகளை உடைத்துக் கொண்டு பயணித்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் இருந்து பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்த பாரவூர்தி மட்டக்களப்பு திருமலை வீதியின் மட்டக்களப்பு நகருக்குள் வைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதியின் நித்திரை கலகம் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக சம்பவத்தினை நேரில் கண்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். விபத்தின் போது சாரதி சிறிய காயங்களுக்குள்ளாகி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் வேறு எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
அதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் வடமத்திய தென் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழையும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன் அறிவிப்பிலும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பண்டிப்பட்டிய பகுதியில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையின் சுவரை தாண்டி குதித்து சட்டவிரோதமாக நுழைந்த நபர் 2 உயர்தர மாணவர்களின் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தை வைத்து மிரட்டியதாக கொட்டாவ போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த ஆண்டு உயர்தர தேர்வுக்கு தயாராகி வரும் ஒரு மாணவர் குழு பள்ளி மைதானத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு மாமரத்தில் இருந்து மாம்பழங்களை பறித்துக் கொண்டிருந்தனர். இளைஞனை விரட்டிய மாணவர் குழு இதன்போது அருகில் இருந்த வீட்டில் இருந்து ஒரு இளைஞன் அங்கு வந்த மாணவர்களை திட்டியதாகவும் அதனைத் தொடர்ந்து மாணவர் குழு அந்த இளைஞனை விரட்டிவிட்டு பள்ளிக்குள் நுழைந்ததாகவும் பள்ளியின் பிரதி முதல்வர் குறிப்பிட்டார். மாணவர்கள் குழு பாடசாலைக்குள் இருந்தபோது பள்ளியின் சுவரை தாண்டி குதித்து பள்ளிக்குள் நுழைந்த சந்தேக நபர் 2 மாணவர்களையும் பிடித்து கத்தி போன்ற கூர்மையான ஆயுதத்தை அவர்களின் கழுத்தில் வைத்து கொலை செய்வதாக மிரட்டியதாக ஹொட்டாவ போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க டாலர் 22.9 மில்லியன் கடனை செலுத்த வேண்டியிருந்த ஒரு நாட்டிற்கு கடன் தவணையாக திரைசீரியில் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் தொகை கணனி ஹேக்கர் ஒருவருக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச இது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கி சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அதற்கமைய இதுகுறித்து ஆராய்ந்து விசாரணைகளை முன்னெடுப்பதா இல்லையா என்பது குறித்து சபாநாயகர் தீர்மானம் எடுப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ரத்னபுரி ஹகவத்தை நீலாகம தோட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட தற்காலிக வீடொன்றை அகற்ற முற்பட்ட போது மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது காயமடைந்த 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹகவத்தி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டுள்ளார். தற்காலிக வீட்டை நிர்மாணித்தவர் கைது செய்யப்பட்டு போலீசாரினால் பிணை வழங்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். முன்னதாக நீலகாமம் தோட்டத்தில் உரிய அனுமதி பெறாமல் பொதுமகன் ஒருவர் தற்காலிகமான வீடொன்றை நிர்மாணித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் குறித்த தோட்ட முகாமையாளரால் ககவத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய இன்று விசாரணை மேற்கொள்வதற்கு செல்வதற்கு முன்னரே குறித்த பகுதியில் இரு தரப்பினர்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டதாக ககவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டுள்ளார். குறித்த தோட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதாக தெரிவிக்கப்படும் தனியார் பாதுகாப்பு பிரிவினராலேயே தற்காலிக வீடு சேதமாக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தோட்டத்தில் வசிப்பவர்களுக்கும் குறித்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் இடையே கல்வீச்சு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இத்தாக்குதலில் தோட்ட காவலாளிக்கும் பாதுகாப்பு தரப்பை சேர்ந்த இருவருக்கும் வீட்டை நிர்மாணித்தவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ககவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டுள்ளார்.